கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சந்திரா டாக்டர் அம்மாவை கூப்பிட்டு நீ ஊரை விட்டு ஓடிட்ட உனக்கு நல்லது இல்லைன்னா உன் பொண்ணு இருப்பான்னு நீ நினச்சி பார்த்துறாத அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்கள் சொல்லித்தானே நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன், இப்போ என்னடானா அதையவே வீடியோவை எடுத்து இப்போ என்னையே மிரட்டிட்டு இருக்கீங்களே, நான் என்னதான் செய்வேன், திடுதுப்புன்னு ஊரு விட்டு போன்னு சொன்னால் நான் எங்கே போவேங்கிறாங்க. எங்கே வேணாலும் நீ போ, ஆனால் எக்காரத்தை கொண்டு இந்த கார்த்திக்கிட்ட தெரிஞ்ச விஷயம் உண்மை ஏதாவது வெளியே சொன்ன அவ்வளவுதான், உன் பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க சந்திரா. சரிம்மா நான் ஊருட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டர் அம்மா. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவங்க பொண்ணு ராதிகா வந்து அம்மா என்னம்மா இது, அவங்க உன்னை பார்த்து மிரட்டிட்டு இருக்காங்க, நீ ஏம்மா அவங்களுக்கு பயப்படுறேங்கிறாங்க. இங்கே பாருடி நீ பண்ண வேலைனால தான் இப்போ இப்படி ஒரு பிரச்சனையில் ஆளாயிருக்கும், இப்போதைக்கு நீ பேசாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை கூட்டிகிட்டு டாக்டர் அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரேவதி அவங்களுக்கு வந்த கொரியர் எடுத்துக்கிட்டு அந்த பைக் ஸ்டோருக்கு போயிருக்காங்க. அங்கே போய் அந்த மேனேஜரையும் பார்க்குறாங்க. மேனேஜர் ஆமாம்மா நீங்கள் நேற்று வருஷம் வந்து பைக் வாங்கியிருக்கீங்க, அதுவும் அந்த பைக்கு இப்படி மாடலாக வேணும் அப்படின்னு சொல்லித்தான் நீங்கள் கேட்டீங்க, உங்கள் வீட்டுக்காரருக்காக நீங்கள் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ண பைக், அதனால தான் உங்களை மறக்காமல் நான் நினச்சிருக்கேன், இதோ வீடியோ புட்டேஜ் கூட இருக்குன்னு சொல்லிட்டு ரேவதி வந்ததை காட்டுறாங்க. ரேவதி கழுத்தில் தாலி போட்டிருக்காங்க, நெத்தியில் குங்குமம் வச்சுருக்காங்க. இது ரேவதினாலேயே நம்ப முடியல, இது நான் தானா, என்னது எனக்கு அப்போ கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே சரியான போராட்டம். சார் ஒரு நிமிஷம் இருங்க, நான் வீடு போனது வரேன்னு சொல்லிட்டு ரேவதி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே ஆளாளுக்கு கேள்வி கேட்குறாங்க. என்ன ரேவதி வெளியில் போனேன், ஏன் இப்போ வரும்போது இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்போ யாருக்கிட்டையும் எதுவும் பேசாமல் போகிறாங்க ரேவதி. ரேவதி ஏன் இப்படி கோவமாக இருக்கா என்னன்னு தெரியலையா அப்படின்னு சாமுண்டி ஸ்ரீ சந்திரா முதற்கொண்டு எல்லாரும் சந்தேகமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வந்து என்ன ரேவதி உன் குழப்பத்தோடு இருக்கையே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன குழப்பமா, எனக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு எனக்கே தெரியல, ஆனால் நான் ஸ்டோர் ரூமில் வீடியோ ஃபுட்டேஜை பார்த்ததும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது தெரியுது, ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்கிட்ட மறைச்சிட்டிங்க, அந்த ராதிகா வந்து உண்மையை சொன்னான், ஆனால் அவள் உண்மையை சொன்னதுக்கும் அம்மா அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டாங்க, இப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு சரி ரேவதி யோசிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள தானே கல்யாணம் ஆயிருக்கும், மண்டபத்தில் தான் கல்யாணம் நடந்திருக்கும், இங்கே பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் போய் விசாரிச்சா தெரிஞ்சுக்கலான்னு நினச்ச ரேவதியே அப்போவே வெளியில் கிளம்புறாங்க. ஒவ்வொரு மண்டபமாக போய் அவங்களோட டீட்டெயிலை பற்றி கேட்குறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பழசை நாங்கள் சொல்லக்கூடாதுமா, இப்போ நீங்கள் எதுக்காக இப்போ கல்யாண தேதிவெல்லாம் கேட்குறீங்க, ஏமா உங்களுக்கு கல்யாணம் ஆனதை பற்றி எங்ககிட்ட கேட்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி மறதியா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ரேவதி என்ன காரணம் சொல்கிறதுனே தெரியல சார், கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்கள் சார், சாமுண்டேஸ்வரி ராஜராஜன் அவங்களோட பொண்ணான ரேவதி எனக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையாங்கிறது மட்டும் சொன்னீங்கன்னா போதும்னு கேட்குறாங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே சாமுண்டேஸ்வரி போய் அந்த கல்யாண ரெஜிஸ்டர்லேருந்து அவங்க பேரையே நீக்க சொன்னதுனால அவரும் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லி மழுப்பி அனுப்பி தாட்டிடுறாங்க. ரேவதிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்னது எந்த கல்யாண மண்டபத்துலையுமே என்னோட கல்யாணம் நடக்கலைன்னா அப்போ எனக்கு கல்யாணம் எங்கே தான் ஆயிருக்கும், யார்கிட்ட கேட்டால் உண்மையை சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, வீட்லேயே எல்லாரும் என்னை குழப்புறாங்க, யார்கிட்ட கேட்டாலும் கல்யாணம் நடக்காத மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு புதுசாக மருது கூட கல்யாணம் பண்ணி வைக்கவும் அம்மா ஏற்பாடு பண்ணாங்க, அது ஏதோ மாமா மூலமாக இப்போ அதை தடுத்து நிறுத்தியாச்சு, நான் யார்கிட்ட கேட்டால் எனக்கு உண்மையை சொல்லுவாங்க, நான் எப்படி கேட்பேன் எப்படி தெரிஞ்சுக்குவேன்னு குழப்பத்தோடவே இருக்காங்க ரேவதி. ரேவதி ஒவ்வொரு மண்டபமாக பார்த்து பார்த்து தேடி போய் அழுத்து போய் கடைசியாக ஒரு மண்டபத்துக்கும் போகிறாங்க. ஆனால் எங்கே போய் பார்த்தாலும் அங்கே தான் சாமுண்டீஸ்வரி வில்லத்தனமாக அவங்களோட பேரையே அழிச்சிட்டாங்களே, அதுக்கப்புறம் ரேவதி எப்படி கண்டுபிடிக்க முடியும், அந்த மேனேஜரையும் மிரட்டி எக்காரத்தை கொண்டு என் பொண்ணு வந்து கேட்டால் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லி வச்சதுனால இப்போ ரேவதினால அந்த உண்மையை கண்டுபிடிக்கவே முடியல, தடுமாறி துவைக்கிறாங்க. கடைசியாக ஒரு மண்டபத்துக்கு போகிறாங்க. அந்த மண்டபத்தில் கால் எடுத்து வச்சதுமே அவங்களுக்கு பழைய நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக வந்த மாதிரி இருக்குது. இதே இடத்துல வாட்டிய மேலதாளத்தோட எனக்கு மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, எனக்குள்ளே ஏதோ உணர்வு தடுமாற வைக்குது, என்ன காரணமாக இருக்கும், ஒருவேளை இந்த மண்டபத்தில் தான் எனக்கு கல்யாணம் நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தோடவே இருக்காங்க ரேவதி. சரி இந்த மேனேஜரையும் கேட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மண்டபத்தோட மேனேஜரை போய் பார்க்குறாங்க. மேனேஜர் ரேவதியை பார்த்ததும் வாங்கம்மா என்ன புக் பண்ண வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை சார், ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேங்கிறாங்க. அப்படியா, அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாதேம்மா அப்படின்னு சொல்லவும் சார் தயவுசெய்து உண்மையை மட்டும் எனக்கு சொல்லுங்கள், நேற்று வருஷத்தில் ரேவதிங்கிற பேரில் இந்த மண்டபம் புக் ஆயிருக்கா, சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் பேரில் ஏதாவது புக் ஆயிருக்கான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சாருங்கிறாங்க. அவர் மனசார அப்படியே பொய்ய சொல்லிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி மிரட்டி வச்சதுனால ரேவதி கிட்ட அவரும் பொய்ய சொல்லிடுறாங்க. அப்படி எதுவும் புக் ஆகலாமா, நீ கிளம்புங்கிறாங்க. கேட்டதும் ரேவதிக்கு மனசே இல்லை, நிச்சயமாக இந்த மண்டபத்துக்கு எனக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியே இருக்கு, இந்த மண்டபத்துக்கு வந்ததும் எனக்குள்ள ஏதோ ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமான மாதிரியே இருக்கு, ஆனால் இவர் ஏன் இப்படி சொல்றாருன்னு தெரியல, ஒருவேளை நான் தான் தப்பா நினைச்சிட்டோனோ அப்படின்னு நினைச்ச ரேவதி அங்கிருந்து போக மனசே இல்லாமல் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அப்போ கார்த்தியை பார்க்கறதுக்காக ரேவதி போயிருக்காங்க. இங்கே யாரை கேட்டால் என்னோட வாழ்க்கையை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து போனாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, அவங்களே போய் உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தா ரேவதி போய் கார்த்தி முன்னாடி நிற்கிறாங்க. ஊர் பெரியவங்க எல்லாரும்
வந்ததும் சாமிக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அபிஷேக பொருளெல்லாம் எங்கே இருக்குது தம்பி அப்படின்னு ஊர் பெரியவங்க கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, என்னோட காரில் வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லும்போது, அப்போ ரேவதி சந்தோஷமாக ஓடி வந்து நானே போய் எடுத்துகிட்டு வரேன், கார் சாவி கொடுங்கன்னு சொல்லி கார்த்திக்கிட்ட கார் சாவியை வாங்கிட்டு வந்து காரை திறந்து பார்க்குறாங்க. அங்கே திறந்து பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ மட்டும் கீழே கிடக்குது. என்னது ஃபோட்டோ, அதுவும் ஏன் ஃபோட்டோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரேவதி அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. பக்கத்தில் இருந்த ஒருத்தரோட ஃபோட்டோ முகம் மட்டும் அப்படியே கீரலோடு அது அடையாளம் தெரியாத அளவுக்கு உரைச்சி விட்டுட்டாங்க. என்னோட கல்யாண ஃபோட்டோ இங்கே எப்படி வந்தது, அதுவும் மாமக்காரில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கும்போது அந்த நேரம் பார்த்து கார்த்தியோட பர்ஸில் இருக்கிற பொருளெல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஐடி கார்டு, ஏடிஎம் இப்படி நிறைய பொருள் இருந்து அதிலிருந்து கீழே விழுந்ததில் ஒரு சின்ன சைஸ் ஃபோட்டோவும் இருக்குது. அந்த ஃபோட்டோவை யாரடா இது ஃபோட்டோ வச்சுருக்காங்களே அப்படின்னு ரேவதி அதை பார்க்குறாங்க. அப்போ ரேவதி கார்த்தி 2 பேரும் மனக்கோலத்தில் மாலைங்கழுத்துமா நிற்கிற ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க. ரேவதி இவ்வளவு நாளாக தேடிக்கிட்டு இருந்ததுக்கு இப்போ விட கிடைச்சிருச்சு. அப்போ ஏன் புருஷன் கார்த்தி தானா? அவர் தான் இப்போ மாலைங்கழுத்துமா ஏன் பக்கத்தில் இருக்காரு? எனக்கும் கார்த்தி மாமாவுக்கும் தான் கல்யாணம் நடந்ததா? ஆனால் இந்த விஷயத்தை பற்றி யாருமே இது வரைக்கும் என்கிட்ட சொல்லலையே. கார்த்தி மாமா கூட அப்படி எதுவும் காட்டிக்கலையே. என்ன காரணமாக இருக்கும்? அம்மா வேணா எனக்கு கல்யாணமே நடக்கலைன்னு சொல்லி மருதுவை கல்யாணம் பண்ணி வைக்க எவ்வளோ ஏற்பாடுகள் செஞ்சாங்க. ஆனால் எல்லா தடவையும் கார்த்தி மாமா வந்து நின்ன போதெல்லாம் அம்மா அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க. கார்த்தி மாமா எவ்வளவு நல்லவராக இருந்திருக்காரு. அம்மா அசிங்கப்படுத்துறதுனால தான் அவர் என்கிட்ட உண்மையை சொல்லாமலே இருந்துட்டாரா? அதுதான் காரணமாக இருக்குமா? இல்லை கார்த்தி மாமாவுக்கு எனக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை வந்து நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சோம்? என்னவா இருக்கும்? யார்கிட்ட கேட்டால் உண்மையை சொல்லுவாங்கன்னு தெரியாத புரியாத அப்படியே தடுமாறி நின்ன ரேவதி கார்த்திகிட்ட போய் கேட்டாலும் அவரும் சொல்ல மாட்டார். இவ்வளவு நாளாக நமக்கு மூஞ்சிக்கு நேராக இருந்தவங்க யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன் பாட்டிக்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு ரேவதிக்கு ஒரு யோசனை. சரி, யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம், நேராக பாட்டிக்கிட்டேயே போய் நடந்தது என்னங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாட்டி தானே பாசத்துக்காக ஏங்கி ஏங்கி அழுகிறாங்க. பாட்டியும் கார்த்தி மாமா யாரையுமே நம்ம வீட்டுக்கு அண்டை விடாமல் வச்சுருக்காங்க அம்மா. ஒருவேளை அம்மாவுக்கு பயந்து பாட்டியும் சொல்ல மறந்துடுவாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்த ரேவதி என்னானாலும் சரி இன்னைக்கு பாட்டிக்கிட்ட மட்டும்தான் உண்மையை கேட்க முடியும். வீட்டில் இருக்கிற யாரையும் நம்பக்கூடாது. யாருமே இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. அப்பாவும் கூட என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு வருத்தத்தோட ரேவதியை அப்படியே கண்ணீர் விட்டு கண்ணீரோடு அழுதுகிட்டே கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நேராக அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பாட்டி ரேவதியை பார்த்ததும், அம்மாடி ரேவதி வா வா, நீ வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, வாமா நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ரேவதியை வரவேற்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கார்த்தி ரேவதி 2 பேரும் ஜோடியாக இருக்கிற ஃபோட்டோவை காட்டுறாங்க. என்னடி அம்மாடி இப்படி கேட்குற? நீயும் என் பேரனும் தாங்கிறாங்க, நானும் உங்கள் பேரன்னு தெரியுதில்ல. அப்போ நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? இந்த கல்யாணம் எங்களுக்கு எப்படி நடந்தது? ஏன் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சோம் அப்படின்னு பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, நான் என்னம்மா செய்யட்டும், எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுக்கு காரணம் உங்கள் அம்மா தான். கார்த்தி தான் பிடிச்சதுன்னு சொல்லி கார்த்திக்கு உனக்கு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சா. ஏன் ஹனிமூன்கெல்லாம் கூட அனுப்பி வச்சா. 2 பேரும் சந்தோஷமாக தான் வாழ்க்கை ஆரம்பிச்சிங்கன்னு நான் நினச்சேன். அப்புறம் நாளுக்கு நாள் தான் உண்மை தெரிஞ்சது. நீ கார்த்தியை வெறுக்கிறதாவும் கார்த்தி உன்னை நேசித்ததாகவும் எனக்கு தெரிய வந்தது. என் பேர் எப்பவுமே உங்கள் குடும்பத்து மேலேயும் சரி உன் மேலேயும் சரி பாசமாக தான் இருப்பான். ஆனால் ரேவதி, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. கார்த்தி உன் மேலே அளவு கடந்த பாசமும் அன்பும் வச்சுருந்தான். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட விசாரித்ததுக்கப்புறம் தான் கார்த்தி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே பாசத்தையும் அன்பையும் காட்டினேன். அப்புறம் பார்த்தா கார்த்தி மேலே நீயும் உயிராத்தான் இருந்த. நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் உங்கள் அம்மாவுக்கு என்னோட பேரன் கார்த்தின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ராட்சசி உங்கள் 2 பேர்த்தையும் சேர விடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு வழியில் பிரிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நின்னான். அப்போ தாம்மா உனக்கு கல்யாண நாள் வந்தது. கொண்டாடலான்னு நீ ஆசைப்பட்ட போது உனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் உனக்கு ஒரு ஆப்ரேஷனும் நடந்தது. அந்த ஆப்ரேஷனில் பழைய நினைவுகளை நீ மறந்துட்டதா சொன்னாங்க. இப்படி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டியே கடவுளேன்னு நானும் அழுகாத நாள் கிடையாது. இன்னைக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குமா? உண்மையெல்லாம் உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். இதுதான் உண்மை. கார்த்தி உன்னை விரும்பினா, நீயும் கார்த்தியை விரும்பினேன். உங்கள் 2 பேத்துக்கும் நல்லபடியாக கல்யாணமும் நடந்து முடிஞ்சது. இப்போ சேரதுக்கு விடாமல் உங்கள் அம்மாக்காரி தான் ஏதோ சித்து விளையாட்டு விளையாடிட்டு இருக்கா. இப்போவாவது நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வந்து உன் புருஷனை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். உன் புருஷன் தான் கார்த்தி. அவனை நீ யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாத ரேவதி, அவன் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லி பாட்டி கார்த்தியை ரொம்ப பாராட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட ரேவதி, எல்லாரும் சொன்னதும் மறைச்சதெல்லாம் சரி, ஆனால் என் புருஷனே என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டாரே, எனக்கு அதுதான் பாட்டி ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லி ரேவதி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழாதம்மா, எல்லாம் சூழ்நிலை காரணம்தான். உங்கள் அம்மாவுக்கு பயந்து உன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் என் பேரை இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். இப்போ கூட பாரு, இந்த கும்பாபிஷேகம்
நல்லபடியாக நடக்கணும். நடந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னு தான் ஒவ்வொரு தடவையும் கார்த்தி நல்ல விசேஷங்கள் எத்தனை எல்லாம் அவமானப்பட்டு நிற்கிறான் தெரியுமா? நிறைய நல்ல நல்ல அற்புதங்களை எல்லாம் அவன் இழந்து நிற்கிறான். பெற்ற 2 குடும்பமும் ஒன்று சேரணும். உன் அப்ப ராஜராஜன் தான் இந்த கும்ப அபிஷேகத்துக்கு தலைமை தாங்கணும்னு என்னோட பேரன் எவ்வளவோ முயற்சி செஞ்சா. அப்பதான் அபிராமியும் உயிரை விட்டுட்டா. அபிராமி ஞாபகமா அவளுக்குன்னு ஒரு மண்டபம் கட்டி தினம் தினம் இந்த ஊர் மக்களுக்கு அன்னதானம் படைக்கிறான் என் பேரன். அவன் உன் புருஷனா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்.